கிறிஸ்துமஸ் பண்டிகையை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு தேவாலயங்களிலும் நள்ளிரவு கூட்டு பிரார்த்தனையும் சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது. இதற்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் குறித்து இப்போது பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் பிறந்த தினமாக கொண்டாடப்படும் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்தப்பட்டன. சென்னை சாந்தோம் பகுதியில் உள்ள புனித தோமையர் பேராலயத்தில் நடைபெற்ற பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புனித தோமையர் பேராலயம் இரவிலும் மிளிர்ந்தது. கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடும் விதத்தில் கிறிஸ்தவர்கள் கேக் வெட்டி மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். கிறிஸ்து பிறந்த நாளை வெளிப்படுத்தி எல்லாருக்குமே எல்லாம் ஹாப்பியா நம்மளுக்குள்ள அன்பை வெளிப்படுத்துவோம். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக சிறப்பு நள்ளிரவு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. தூத்துக்குடியில் உள்ள பனிமய மாதா பேராலயம் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக விழாக்கோலம் பூண்டிருந்தது. வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பேராலயத்தில் கூட்டு பிரார்த்தனையும் சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது. கிறிஸ்துமஸ் பண்டிகையின் பாரம்பரியத்தை விளக்கும் விதத்தில் அலங்கார ஊர்திகளின் பேரணியும் நடைபெற்றது. விழுப்புரத்தில் உள்ள மாதா கோவில் தேவாலயத்தில் இரவு 11 மணிக்கு தொடங்கிய சிறப்பு பிரார்த்தனை அதிகாலை 3 மணி வரையில் நடைபெற்றது. இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கெட் டுகெதர் மாதிரி ஆகி ப்ரே பண்ணி கிஃப்ட்ஸ் கொடுத்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவோம். மதுரையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் பிரார்த்தனையிலும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பங்கு தந்தையிடம் ஆசி பெற்றார்கள். ஐராவதநல்லூரில் உள்ள புனித அந்தோணியார் தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதேபோல கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள புனித மைக்கேல் தேவாலயத்திலும் சேலம் குழந்தையேசு பேராலயத்திலும் கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள கப்ஸ் தேவாலயத்தில் 3 மொழிகளில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான வெளிநாட்டினரும் கலந்து கொண்டனர். இந்த சர்ச்சில் என்ன ஒன்றுனாக்கா, இப்போ எந்த சர்ச்சிலும் இல்லாத ப்ரேயர் பண்ணுறது 3 லாங்குவேஜில் பண்ணுவாங்க. ஒன்று தமிழில், ஒன்று இங்கிலீஷில், இன்னொன்று ஃப்ரெஞ்சில். அதனால தான் இந்த சர்ச்சுக்கு வேர்ல்ட்லேருந்து எல்லாருமே ப்ரேயர் பண்ண இந்த சர்ச்சுக்கு வராங்க. நாட்டின் முக்கிய நகரங்களில் உள்ள தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு கூட்டு பிரார்த்தனைகள் நடத்தப்பட்டன. தலைநகர் டெல்லி, மும்பை, கொல்கத்தா, பெங்களூரு, வாரணாசி, அகர்தலா, சிலிகுரி உள்ளிட்ட நகரங்களில் நடைபெற்ற பிரார்த்தனைகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். Especially this is of love, sharing gifts, all those things, and everybody really enjoy. You can go anywhere, means whether they are Hindu, Christian, almost everybody enjoys, and they celebrate all together. Means Jesus gave us the message of love, so that love brings us all together in this celebration. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள சோனாகலி பகுதியில் ராணுவ வீரர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை உற்சாகத்தோடு கொண்டாடி மகிழ்ந்தனர். கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்தவர் வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்புகளை வழங்கினார். புதிய தலைமுறைக்காக ராஜசேகர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை மிகச் சிறப்பாகவும் பாரம்பரிய முறைப்படியும் கொண்டாடுபவர்கள் ஆங்கிலோ இந்தியர்கள். அவர்கள் கிறிஸ்துமஸ்க்காக எப்படி தயாராகின்றனர் என்பதை பார்க்கலாம். சென்னையில் ஆங்கிலோ இந்தியர்கள் அதிகம் வசிக்கின்றனர். அவர்களின் கொண்டாட்ட முறை மிகவும் பழமையானது. ஆங்கிலோ இந்தியர்களின் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் முக்கிய இடம் பிடிப்பது குடில். இயேசுநாதர் பிறந்த மாட்டுக் கொட்டகையை மிகவும் தத்ரூபமாகவும் வித்தியாசமாகவும் அமைப்பதில் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். பல வண்ண விளக்குகள், ஆபரணங்கள் கொண்டு அலங்கரிக்கின்றனர். அம்மா சொல்லி கொடுத்தாங்க, இதுக்கு இந்த குழியில் எப்படி ஜோடிக்கணும்னு சொல்லிட்டு அந்தந்த சிலை எப்படி அரேஞ்ச் பண்ணணும். And then she taught from the first week of Advent, we'll start preparing to how to love people. எப்படி நம்ம ஆஃபன் சில்ட்ரனுக்கெல்லாம் யாரும் இல்லாதப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம we should help them. That is the actual joy and meaning of Christmas. And then in the house we'll make a decoration like this, and then we'll make wine and we'll give to all our relatives and friends and the less fortunate people. இயேசுநாதர் பிறந்தபோது வானில் அவரது பிறப்பை குறிக்கும் வகையில் ஒரு வால் நட்சத்திரம் தோன்றியதாக நம்பப்படுகிறது. அதன் அடிப்படையிலேயே வீடுகளில் நட்சத்திரங்கள் கட்டப்படுகின்றன.
இதனை கூட தாங்களாகவே தயாரிக்கின்றனர் ஆங்கிலோ இந்தியர்கள். கிறிஸ்துமஸ் மரங்களை வடிவமைப்பதிலும் மிகுந்த உற்சாகமடைகின்றனர் இவர்கள். குடில்கள் அமைப்பது, பலகாரங்கள் செய்வது மட்டுமல்லாமல் வீட்டிலேயே வைன் தயாரித்து அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கின்றனர். இந்த பணியை அவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு 1.5 மாதங்களுக்கு முன்பே தொடங்கிவிடுகின்றனர். வீட்டை அலங்காரம் செய்வதில் பெரியவர்களுடன் போட்டி போட்டுக்கொண்டு குழந்தைகளும் உற்சாகமாக வேலைகளை செய்கின்றனர். என்னோட அம்மா இந்த கிரிப்பை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தந்திருக்காங்க. இது ட்ரெடிஷ்னலாக நாங்கள் ஃபாலோ பண்ணுறது. இதில் எனக்கு எக்ஸைட்டிங் என்ன இருந்ததுன்னா, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணும்போது அண்ணனும் நான் அம்மா இதெல்லாம் நாங்கள் டெக்கரேட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கிரிப்பில் ப்ளவிங் த ஃபீல்ட், அது சீட்ஸை போட்டு அதை வளர்க்குறப்போ அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன், இந்த ஹவுசஸ் எல்லாம் மேக் பண்ண இந்த டெக்கரேஷன் ஆஃப் த roof and all, that was my excitement and I loved that a lot. ஆங்கிலோ இந்தியர்களின் கொண்டாட்டத்தில் சில மாற்றங்கள் இருந்தாலும் அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும், ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்ற அடிப்படை தத்துவத்தில் கிறிஸ்தவர்களிடம் எந்த மாற்றமும் இல்லை. பரிசு பொருட்களை வாங்குவதும், கிறிஸ்துமஸ் தாத்தா என அழைக்கப்படுகின்ற சாண்டா கிளாஸ் பரிசு பொருட்கள் கொடுப்பதும் என உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளில் பிளம் கேக்குகள் இந்த கொண்டாட்டத்தை மேலும் சிறப்பிக்கும் வகையில் அமைகிறது. இந்த பிளம் கேக்குகள் எப்படி தயார் செய்யப்படுகின்றன என்பதை இப்போது பார்க்கலாம். ஒவ்வொரு பண்டிகைகளுக்கு ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கின்றன. அதேபோல பண்டிகைகளும் காலந்தோறும் மக்களின் தேவைகளுக்கு இயந்து பல மாற்றங்களை கண்டும் கடந்தும் வந்துள்ளன. அந்த வகையில் நோன்பு, நேர்த்திக்கடன் என பல வகையிலும் நாம் நம் நம்பிக்கைகளை கொண்டாடி வருகிறோம். ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் கிறிஸ்துமஸ் கேக் என்பது கலாச்சாரத்தோடு இணைந்தது. 16 நூற்றாண்டுக்கு முன் பிளம் கேக் என்பது நடைமுறையில் இல்லை. அதற்கு பதில் பிளம் கஞ்சி என்பதுதான் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் முக்கிய இனிப்பு உணவாக இருந்தது. ப்ளம் கேக்கோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் ஸ்டார்டட் அரௌண்ட் இன் 1870 இன் இங்கிலாந்து. ஃபஸ்ட்டு எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, அந்த ஓல்டன் டேஸில் பார்த்தீங்கன்னா அவங்க கிறிஸ்மஸோட 1 டே ஃபாஸ்ட். ஸோ அந்த ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணுறதுக்காக ப்ளம்மில் கஞ்சி மாதிரி பண்ணி குடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு உடனே சாப்பிட முடியாமல் இருக்கும்போது, லைக் இது ப்ளம்மோட இதை நீங்கள் ஜூஸ் மாதிரி இருக்கிறத நீங்கள் குடிச்சிங்கன்னா அது இன்டெஸ்டைனுக்கு ஒரு கோட் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணி மீல் சாப்பிடும் போது உங்களுக்கு எந்த விதமான ஸ்டொமக்கில் எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை ஃபஸ்ட்டு அவங்க ஆரம்பித்தாங்க. புதிய தொழில்நுட்பங்கள் என அறிவியலில் மட்டுமே புகுந்தது என்று சொல்ல முடியாது. மக்களின் பண்டிகைகளிலும் புதுமைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தோன்றியுள்ளன. ஒரு நாள் பண்டிகை என்றாலும் கேக் தயாரிக்கும் பணி என்பது மாதக்கணக்கில் நடைபெறுகிறது. அதற்கு தேவையான வைன் தயாரிக்கும் பணிதான் கேக் தயாரிப்புக்கான முதல் வேலை. கிரேக்கர்கள், ரோமானியர்களின் பண்டிகைகளில் வைனின் பங்கு மிக முக்கியமானதாக இருந்துள்ளது. கேக் செய்முறை காலந்தோறும் புதிய வடிவங்களை பெற்றாலும் அதற்கு தேவையான பொருட்கள் என்பது மாறவில்லை. சோளமாவு, வெண்ணெய், மைதா மாவு, உலர்ந்த திராட்சை, முந்திரி, வால்நட் மற்றும் முட்டை ஆகியவற்றை பதப்படுத்தி கேக் தயாரிக்கப்படுகிறது. ஒரு கேக் மாதிரி பண்ணலான்ட்டு அதில் இந்த ஓட்மீலை எடுத்துகிட்டு அவங்க மைதாவும் பட்டரும் சுகரும் ஆட் பண்ணி அதை ஒரு புட்டிங் மாதிரி இருக்கிற ஃபார்மில் பண்ணி அதை பாயில் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஜென்ரேஷன் மாற மாற ஒரு ஜென்ரேஷனுக்கு அப்புறமாவும் இவங்க புதுசாக ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி இப்போ கடைசியாக நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறதா நம்ம ப்ளம் கேக்குன்னு சொல்கிறோம். லைக் இதில் என்னென்ன ஆட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளம்ஸ், அப்புறம் ஆரஞ்சு ரிண்ட், அப்புறம் 3 டைப் ஆஃப் ட்ரைட் ரேசின் வித் ஓல்ட் வைன் அண்ட் ரம். கஞ்சியாக உட்கொள்ளப்பட்டு இன்று உருமாறி இருந்தாலும் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் அடையாளங்களில் ஒன்று பிளம் கேக்குகள். பண்டிகை விரதம் முடித்து பரிமாறிக்கொள்ளப்படும் பிளம் கேக்கில் ஆரோக்கியம் மட்டுமில்லாமல் அன்பும் அதிகரிக்கவே செய்கிறது. புதிய தலைமுறைக்காக பிரியா பிரின்ஸ்.